அந்த ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு பார்த்தாருங்கம்மா. பார்த்துட்டு பெட்டில் போய் கிடத்திட்டு இவர் மட்டும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாருங்கம்மா. இந்த அவங்க அக்காவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு. இவங்க அம்மா இறந்துட்டாங்கம்மா இடையில. இவங்க அம்மா இறந்த உடனே இவர் அங்கே கேரளாலேருந்து வருவார். ஒரு ரூபா கூட காசு எடுத்துகிட்டு வரல அம்மா சாவுக்கு. இவங்க அண்ணன் தம்பி எல்லாம் பங்கு போடுன்னு கேட்பாங்களே, யாருக்கிட்ட போய் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அக்காள்கிட்ட கால் போன்னு தோடு வாங்கி அடப்படியாக வச்சு நானே அம்மா அடப்படியாக வச்சு பணம் எடுத்துக்கிட்டு திருப்பி எங்கள் சித்தப்பா பசங்கள்கிட்ட நான் இது மாதிரி வட்டிக்கு இது கொஞ்சம் காசு கொண்டு எங்கள் மாமியார் இருந்துட்டாங்க, யார்கிட்ட போய் கேட்க, அவர்கிட்ட காசு இல்லாத ஓனர் காசு தெரியலையா வேற ஆளாக வராருன்னு சொல்லி இவங்கள்ட்ட 10,000 வாங்கிட்டு திரும்பி எங்கள் சின்ன மாமா அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க 10,000 எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கம்மா. 30,000 எடுத்துகிட்டு போய் இவரோட பங்குக்கு நான் கொடுக்குறேன்ல, உன்னோட மான அங்கே போகக்கூடாதுன்னு தானே நான் கஷ்டப்படுறேன். இவங்க அண்ணன் தம்பி யாருமே சரியில்லைம்மா. இவரை அசிங்கப்பட்டுருன்ட்டு நீ காசு இல்லாத வந்து நான் பெரட்டிட்டு வந்துடலாம், அந்த காசு திருப்பி நம்ம கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான், அதுவும் செய்ய மாட்டேன்றாரு. பாப்பா வீட்டடிச்சு சாப்பிட்டு ரேஷன் அடிச்சா சாப்பிட மாட்டேன்னுது. கஷ்டப்பட்டு அதை கொடுக்குறேன். புள்ள ஒரு நாள் எப்பா சாப்பாடே சாப்பிட முடியலப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, திங்கிறதுக்கு கூட ஒன்றும் இல்லைப்பா, அரிசி கூட இல்லைப்பா, எனக்கு சாப்பாட்டுக்கு போட்டு விடுப்பாங்க. என்னங்களே ஏதுங்களா? பாப்பாவுக்கு 10 வயசுங்கம்மா.